எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டும் இல்லாம உலகத்தின் கடைக்கோடியில நிகழும் நிகழ்வுகளின் விவரங்களையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணிய தாய், தமிழ்தாயின் தவ புதல்வி, புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்ப்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி, இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியில் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை, தலைமை ஏற்று நடத்தும் தகைமை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தகமையுடன் தீட்டும் திட்டங்களால் தமிழகத்திற்கு பெருமை, பெருமை பெறச் செய்த முதலமைச்சரை கண்டு மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையால் அவர்களுக்கு ஏற்பட்டது சிறுமை, சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மை, உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது முதலமைச்சரின் செங்கோன்மை, செங்கோன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர் சான்றோர். சான்றோர், பெரியோர், பெற்றோர், நல்லோர் என அனைவரும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் நலன்களுக்காக அல்லும் பகலும் அயராது சுற்றும் பூமியை போல இயங்கி வராங்க. 24 மணி நேரமும் கடிகார முட்களை விட வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கல்வி புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னோடி மாநிலமா மாற்றியிருக்காங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 19/2/2013 அன்று ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் சென்னை மாநகரில் மலிவு விலையில் சுகாதார மற்றும் தரமான உணவு வழங்கும் அம்மா உணவகத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சிகளில் விரிவுபடுத்தப்பட்ட இத்திட்டம் குறித்தும் தயாரிக்கப்படும் விதம் குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எண்ணற்ற நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வராங்க. சென்னை உள்ளிட்ட 10 மாநகராட்சிகள்ல செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களின் விவரங்கள் குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை, மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என இரட்டை காப்பியமான மணிமேகலையில் சீத்தளை சாத்தனார் செப்பிய வரிகளை ஆய்ந்தறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் சத்தான உணவு வகைகளை ஏழை எளிய மக்கள் மலிவு விலையில் வயிறார உண்ணும் வகையில் அம்மா உணவக திட்டத்தை தாயுள்ளத்துடன் செயல்படுத்தி வருகிறார். சென்னை மாநகராட்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் அம்மா உணவகங்கள் பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. சென்னை மாநகராட்சியில் கோட்டத்திற்கு 1 வீதம் 200 அம்மா உணவகங்களும் சென்னை அரசு பொது மருத்துவமனை, அரசு ஸ்டான்லி மருத்துவமனை, அரசு எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை ஆகிய பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் உடன் இருப்போர் மலிவான வகையில் தரமான உணவினை பெறும் வகையில் 3 அம்மா உணவகங்களும் ஆக மொத்தம் 203 அம்மா உணவகங்கள் சென்னை மாநகராட்சி பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அம்மா உணவகத்தின் மூலம் கல்லூரிகளில் படிக்கும் ஏழை மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், தினசரி பணிக்கு செல்லும் பணியாளர்கள், தள்ளுவண்டி, கைவண்டி மற்றும் பாரம் சுமக்கும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் முறைப்படுத்தப்படாத துறைகளைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்கள் என பல்வகை பிரிவினரும் நாள்தோறும் சராசரியாக சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டும் சுமார் 2,50,000 பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர். அம்மா உணவகம் திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் 31/8/2014 வரை 14,30,91,043 இட்லிகளும் 6,04,66,725 பலவகை சாதங்களும் 4,02,04,518 சப்பாத்திகளும் விற்பனை செய்யப்பட்டு வறிய நிலையில் உள்ளவர்களின் பசியாற்றப்பட்டுள்ளது.
சென்னையை தவிர மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி, வேலூர், ஈரோடு ஆகிய 9 மாநகராட்சிகளில் தலா 10 உணவகங்கள் வீதம் 90 அம்மா உணவகங்களும், மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 1 அம்மா உணவகமும் செயல்பட்டு வருகிறது. 31/8/2014 வரை குறைந்த விலையில் 5,20,53,122 இட்லிகளும் 1,20,20,37,585 சாம்பார் சாதமும் 1,13,838 தயிர் சாதமும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதுவரை 3,48,13,380 நபர்கள் பயனடைந்துள்ளனர். 91 உணவகங்களில் ஒரு உணவகத்திற்கு 12 மகளிர் வீதம் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மொத்தம் 1092 பேர் பணியில் உள்ளனர். ஒவ்வொரு மாநகராட்சியிலும் அனைத்து அம்மா உணவகங்களும் முகமை அலுவலர்கள் கண்காணிப்பில் நடத்தப்பட்டு வருகின்றது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குரலுக்கேற்ப சிறப்பான ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும் மாற்றாரும் உற்றாரும் சுற்றாரும் பெற்றோரும் நல்லோரும் வல்லோரும் ஆன்றோரும் சான்றோரும் கற்றாரும் கல்லாரும் இருப்பாரும் இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சென்னை மாநகரில் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் மலிவு விலையில சுகாதார மற்றும் தரமான உணவு வழங்கும் அம்மா உணவகங்களை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வச்சாங்க. இந்த காட்சி பதிவை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகரில் வாழும் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலை செய்பவர்கள், ஓட்டுநர்கள், பாரம் தூக்குபவர்கள் என குறைந்த ஊதியத்தில் பணிபுரிபவர்களும் சென்னைக்கு பணி நிமித்தமாக வந்து செல்பவர்களும் பயன்பெறும் வகையில் சுகாதார மற்றும் தரமான உணவுகளை மலிவு விலையில் வழங்குவதற்காக சிற்றுண்டி உணவகங்கள் தொடங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். இத்திட்டத்தின் தொடக்கமாக வார்டிற்கு 1 வீதம் 200 சிற்றுண்டி உணவகங்கள் துவக்க பணிகள் தொடங்கப்பட்டு முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களிலும் மண்டலத்திற்கு 1 என்ற அடிப்படையில் 15 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள மலிவு விலை சிற்றுண்டி உணவகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் 19/2/2013 அன்று சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 3 நபர்களுக்கு உணவினை வழங்கி விற்பனையையும் துவக்கி வைத்தார். மேலும் மகளிர் சுய உதவி குழு மூலம் தயாரிக்கப்பட்ட உணவினை பார்வையிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உணவு தயாரிக்கப்பட்ட விதம் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார். இந்த மலிவு விலை சிற்றுண்டி உணவகங்களில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை இட்லி ஒன்று 1 ரூபாய்க்கு சிற்றுண்டியாகவும், மதிய உணவாக நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் 19/2/2013 அன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த திட்டம் அந்த பகுதிகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிகாலையிலேயே மகளிர் சுய உதவி குழு பெண்கள் அரைத்து வைத்த மாவை கொண்டு இட்லி தயாரிக்கும் முன் வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் காய்கறிகளை நறுக்கி அதனுடன் பருப்பு மசாலா சேர்த்து சாம்பார் தயாரிக்கின்றனர். இதையடுத்து நவீன இயந்திரத்தின் மூலம் இட்லி 65 முதல் 70 கிராம் அளவுகளில் சுட சுட தயாரிக்கப்படுகிறது. பச்சரிசி, மிளகு, சீரகம், பாசிப்பருப்பு, எண்ணெய் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி பொங்கல் தயாரிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களுக்கு 350 கிராம் அளவிலான பொங்கல் வழங்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் களை கட்ட தொடங்கும் அம்மா உணவகங்கள் காலை 10 மணி வரை வெகு சுறுசுறுப்பாக இயங்குகின்றன. வாடிக்கையாளர்களின் தேவையை பொறுத்து உடனுக்குடன் இட்லியும் பொங்கலும் சூடாக வழங்கப்படுகின்றன. 1 ரூபாய்க்கு இட்லியும் 5 ரூபாய்க்கு பொங்கலும் வழங்கப்படுவதால் ஏழை எளிய மக்கள் பயனடைகின்றனர். நண்பகல் 12 மணி முதல் செயல்பட தொடங்கும் அம்மா உணவகங்களில் சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம் அல்லது கருவேப்பிலை சாதம் ஆகியவை 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது. மலிவு விலையில் வழங்கப்படும் அட்சய பாத்திரம் போன்ற அம்மா உணவகங்களால் உழைத்து களைத்த கூலி வேலை செய்பவர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட
பல்வேறு அடித்தட்டு மக்களும் பயனடைகின்றனர். மாலை 3 மணி வரை இயங்கும் அம்மா உணவகங்களில் அனைத்து சாத வகைகளும் 350 கிராம் அளவுகளில் வழங்கப்படுகின்றன. அம்மா உணவகங்களில் இரவு உணவாக 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்தியும் பருப்பு கடைசலும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு சப்பாத்தியும் 40 கிராம் அளவுகளில் நவீன இயந்திரங்களின் மூலம் தயாரிக்கப்படுகிறது. தமிழகத்தின் அன்னபூரணியாக விளங்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அகில உலகிற்கும் முன்னோடியான அம்மா உணவக திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வரும் விதம் கண்டு வியப்படைந்துள்ள பல்வேறு அயல் நாட்டினரும் பல்வேறு மாநிலத்தவரும் நேரில் காண படையெடுத்து வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2013ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அம்மா உணவக திட்டம் மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி, வேலூர், ஈரோடு ஆகிய மாநகராட்சிகள்ல தொடங்கப்படும் என அறிவிச்சாங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப ஏழை எளிய நடுத்தர மக்கள் மலிவு விலையில் வயிறார உணவு உண்ணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளிலும் மலிவு விலை உணவகங்களை நான் திறந்து வைத்துள்ளேன் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். இந்த திட்டத்தின்படி காலை 7 மணி முதல் 10 மணி வரை இட்லி ஒன்று 1 ரூபாய்க்கும், மதிய உணவாக நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பினை பெற்றுள்ளது. இந்த திட்டம் தமிழகத்தின் இதர பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி, வேலூர் மற்றும் ஈரோடு ஆகிய 9 மாநகராட்சிகளில் முதற்கட்டமாக ஒவ்வொரு மாநகராட்சியிலும் 10 இடங்களில் மலிவு விலை உணவகங்கள் இந்த மாத இறுதிக்குள் திறக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உணவகங்களிலும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை இட்லி ஒன்று 1 ரூபாய்க்கும், மதிய உணவாக நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் வழங்கப்படும். சென்னை மாநகராட்சியில் தற்போது செயல்பட்டு வரும் உணவகங்களுக்கு வரும் பொதுமக்கள் காலை சிற்றுண்டியில் கூடுதலாக பொங்கல் சேர்க்க வேண்டும் என்றும், மதிய உணவின் போது கூடுதலாக சாத வகைகளை சேர்க்க வேண்டும் என்றும், மாலை நேரங்களில் சப்பாத்தி விநியோகிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுத்துள்ளனர். பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று சென்னை மாநகரத்தில் செயல்படும் அனைத்து மலிவு விலை உணவகங்களிலும் காலை சிற்றுண்டியின் போது இட்லி தவிர பொங்கல் சாம்பார் 5 ரூபாய்க்கும், மதிய உணவின் போது எலுமிச்சை சாதம் அல்லது கருவேப்பிலை சாதம் 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை நேரங்களில் சப்பாத்தி விற்பனை செய்வதை பொறுத்தவரையில் சப்பாத்தி தயாரிப்பதற்கு தேவையான எந்திரங்கள் மற்றும் பாத்திரங்களை ஒப்பந்த புள்ளி மூலம் கொள்முதல் செய்வதற்கு தேவைப்படும் கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் சென்னை மாநகராட்சி நடத்தி வரும் 200 மலிவு விலை உணவகங்களிலும் மாலை வேளைகளில் 2 சப்பாத்தி மற்றும் பருப்பு கடைசல் அல்லது குருமா 3 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும். இதன் மூலம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் விலைவாசி உயர்விலிருந்து ஓரளவு பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி, வேலூர் மற்றும் ஈரோடு ஆகிய 9 மாநகராட்சிகள்ல அம்மா உணவகங்களை காணொலி காட்சி மூலமா திறந்து வச்சாங்க. இது தவிர சென்னை மாநகரத்துல செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்கள்ல பொங்கல் சாம்பார் மற்றும் கருவேப்பிலை சாதம், எலுமிச்சை சாதம் ஆகியவற்றை கூடுதல் உணவாக வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வச்சாங்க.
இதைத் தொடர்ந்து 21/2/2014 அன்று சென்னை மாநகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்கள்ல 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்தியுடன் பருப்பு கடைசல் வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வச்சாங்க. இந்த காட்சி பதிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் சத்தான உணவு வகைகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறைந்த விலையில் கிடைத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2/6/2013 அன்று ஏழை எளிய நடுத்தர மக்கள் மலிவு விலையில் சுகாதார மற்றும் தரமான உணவினை வயிறார உண்ணும் வகையில் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி, வேலூர் மற்றும் ஈரோடு ஆகிய 9 மாநகராட்சிகளில் அம்மா உணவகங்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் சென்னை மாநகராட்சியில் அம்மா உணவகங்களில் காலை சிற்றுண்டியில் கூடுதலாக பொங்கலும், மதிய உணவின் போது கூடுதல் சாத வகைகளையும் விற்பனை செய்ய வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று சென்னை மாநகரில் செயல்பட்டு வரும் அனைத்து அம்மா உணவகங்களிலும் கூடுதல் உணவு வகைகளான பொங்கல், சாம்பார், கருவேப்பிலை மற்றும் எலுமிச்சை சாதம் ஆகியவை வழங்கும் திட்டத்தினையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களில் 21/2/2014 அன்று சப்பாத்தி விற்பனையை காணொலி காட்சி மூலமாக துவக்கி வைத்தார். இந்த உணவகங்களில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்தியுடன் பருப்பு கடைசல் வழங்கப்பட்டு வருகிறது. அம்மா உணவகங்களில் சுகாதாரமான முறையில தரமான உணவு வகைகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த பணியில் ஈடுபட்டு வரும் பெண்கள் இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் GH அம்மா உணவகத்தில் பணியாற்றிருக்கோம். இங்கே 2000 மகளிர் பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அனைத்து மகளிர் பெண்களும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்கள் 2000 மகளிர் பெண்கள் சார்பாகவும் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையில் இருந்திருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு இந்த அம்மா உணவகத்தில் வேலை கிடைச்சிது. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பிள்ளைங்களும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த வேலை வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். என்னோட குடும்பம் முன்னாடி ரொம்ப ஏழ்மையா இருந்தது. நான் வேலைக்கும் ஒரு கூலி வேலைக்கு போனேன். ரொம்ப வருமானம் பற்றாக்குறையா இருந்தது. அம்மா இந்த வேலையை பெண்களுக்கு வேலை வருமானத்தை கொடுத்து வேலையை கொடுத்தாங்க. என் குழந்தைகளை படிப்புக்கும் நல்ல உதவியா இருக்குது. இந்த வேலையை கொடுத்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. நீங்க கொடுத்த வேலைக்கு நன்றிம்மா. என் குடும்பம் உங்களால தாம்மா பொழைக்குது. நான் மட்டும் இல்லம்மா, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற அத்தனை குடும்பங்களுமேம்மா அம்மா உணவகத்துல வேலை செய்யறாங்கம்மா. உங்களை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம்மா. நீங்க எங்க இதய தெய்வம்மா. இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் உங்களால தாம்மா. நம்ம நெஞ்சார மனசார வாழ்த்துறோம்மா. நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் குடும்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். முதலமைச்சர் அம்மா அவர்கள் அம்மா உணவகத்தில் எங்களை மாதிரி மகளிருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இட்லி சாம்பார். மதியம் 12 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், தொட்டுக்கருக்கு ஊறுகாய் கொடுக்குறோம். எல்லாருமே மிகவும் சுவையாக இருக்குது, திருப்தியாக இருக்குன்னு எல்லோரும் சாப்பிட்டு போகிறாங்க. இந்த திட்டம் எல்லா ஏழை மக்களுக்கும் பயன்பெற்று இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றிகள். அம்மா உணவகமானது சென்னை மாநகரத்திலே ஒரு பெரிய வரலாற்று மைல்கல் என்று சொல்லலாம். ஏழை எளிய மக்கள் இருக்கிறதை கருத்தில் கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த உணவகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மனித அன்போடு முதல்வர்கள் ஆரம்பித்த ஒரு திட்டம் உலக அளவில் இப்பொழுது பிரசித்தி பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முன்னோடி திட்டமான அம்மா உணவகத்தில் உணவருந்திய அயல்நாட்டைச் சேர்ந்தவங்க இந்த திட்டத்தை வெகுவாக பாராட்டுறாங்க. பிற மாநில அமைச்சர்களும் அதிகாரிகளும் அம்மா உணவகத்தை நேரில் பார்வையிட்டு பாராட்டுவதோட தங்களோட மாநிலங்களிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த விரும்புறாங்க. First of all, congratulations to Honorable Chief Minister to have this type of a very great program to serve the poor people. As our experience, I could say
it should be spread to the all states. Already we visited 3 teams. We are happy to see this, and we want to launch this type of programs from October 2nd onwards in Andhra Pradesh particularly. सिटी ब्यूटीफुल का मेयर हूँ चंडीगढ़। मेरी पूरी टीम यहाँ पे पहुँची हुई है और यहाँ की जो चीफ मिनिस्टर हैं जयललिता जी, उनका भी मैं बहुत धन्यवाद करता हूँ कि वो उन्होंने यहाँ पे बहुत अच्छी डेवलपमेंट की है। वी आर हैप्पी टू सी द चेन्नई। అమ్మ క్యాంటీన్ కూడా చాలా నీట్గా ఉంది. ఎందుకంటే లేడీస్కి ఫస్ట్ చూసేది నీట్గా ఉంటేనే బాగుంటుందనేదే ఆలోచన. చాలామంది వర్కర్స్ని అక్కడ కదిలిచ్చి అడిగితే మేము పొద్దున్నే ఉదయమే 3:30కే వస్తాం. ఇక్కడ ఇడ్లీ సాంబార్ కూడా చేస్తాం. మళ్ళీ మధ్యాహ్నం సాంబార్ అన్నం, పెరుగన్నం, పులిహోర అంటే నిమ్మకాయ చిత్రాన్నం కూడా ఇక్కడ మేము చేస్తాం అక్క అని మన మహిళలు కూడా చెప్తున్నారు. అంటే మహిళలు మాత్రమే ఇక్కడ క్యాంటీన్లో వర్క్ కూడా చేస్తున్నారు. చాలా మంది నేను కూడా కదిలిచ్చి అన్నం బాగుందని అడిగితే కడుపు నిండా అన్నం తింటున్నామమ్మ, చాలా బాగుంది, తక్కువ ఖరీదు. Like any restaurant, you can eat it safely. I am responsible for food safety. I can say they are applying good hygienic measures. The people here give the food with good taste and also safe for the people. And it is the right of any human. You have to proud by this push. மலிவு விலையில இட்லி, சப்பாத்தி, தயிர் சாதம், பொங்கல், சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், கருவேப்பிலை சாதம் ஆகியவை வழங்கப்படுறதால ஏழை எளிய மக்கள் அம்மா உணவகங்கள்ல வயிறார சாப்பிடுறாங்க. ஏழை எளிய மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தங்களோட நெஞ்சார்ந்த நன்றியையும் சொல்றாங்க. காலையில் இட்லி சாப்பிடுவோம், மத்தியானம் சாம்பார் சாதமும் தயிர் சாதம் சாப்பிட்றோம். மக்களுக்கு நல்லபடியாக தொண்டு செய்கிறாங்க. அம்மா பல்லாண்டு நல்லா சௌகரியமாக இருக்கணும். அம்மா உணவகத்தில் காலையில் டெய்லியுமே சாப்பிட்ருக்குங்க. ஒரு இட்லி 1 ரூபா, தயிர் சாப்பாடு 3 ரூபா, சாப்பாடு 3 ரூபாய்ங்க. என்னை போகிற இப்போ சாதாரண ஆளுகள்லாம் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏழைப்பாளையலுக்கு 5 ரூபாக்குள்ள சாப்பாடு, 3 ரூபாக்குள்ள தயிர் சாதம்ன்றது திருப்பரங்குன்றத்தில் அன்னபூர்ணியமாக இருக்குது வாச்சு. அந்த அம்மாவே அன்னபூர்ணியம்மா தோட்டத்தில் மக்களுக்கு நல்லபடியாக பணி செய்யுது. நல்ல அந்த அம்மாவுக்கு கோடி நன்மை. இன்னைக்கு அம்மா உணவகத்தில் 1 ரூபா ஒரு இட்லி, 3 ரூபா தயிர் சாதம், சாமோசா 5 ரூபா, இப்படி 15 ரூபாயில் சாப்பிட்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட அம்மா உணவகத்தில் வயிறார சாப்பிட்றேன். அம்மா உணவகத்தினால எங்கள் குடும்ப வயிறு ரொம்ப நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாடு மக்களுக்கு முதலமைச்சர் அம்மா இந்த திட்டத்தை எடுத்து ரொம்ப பாராட்டத்தக்கது. நான் சுமை தூக்கும் தொழிலாளியாக இருக்கிறேங்க, கிளாஸ்காரர் ஈரோட்டில். இப்போ அம்மா இந்த ஒரு திட்டத்தை கொடுத்து வந்துருக்காங்க, அம்மா உணவகம். அதில் 8 ரூபாயோடு முடிஞ்சது. இதனால் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதை தொடங்கி வைத்த அம்மாவுக்கு, முதலமைச்சர் அம்மாவுக்கு எங்களது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கட்டட தொழிலாளி செய்கிறோம். இந்த அம்மா கூட அந்த திட்டம் எங்கள் கட்டட தொழிலாளிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான இதாக இருக்குது. நல்லா பயனாக இருக்குது. வயிறார நம்ம சாப்பிட்றோம், நல்லா பயனாக இருக்குது. இந்த அம்மா திட்டத்துக்கு ரொம்ப நன்றி. இது எங்கள் மீனோட கடல் பகுதி. இங்கே அம்மா உணவு ஆரம்பிச்சிருக்காங்க, அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. டெய்லி காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா உணவகத்தில் தான் சாப்பாடு ஆகும். ரொம்ப சுவையாக இருக்குது, நீட்டாக கவனிக்காங்க. இதனால அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த அம்மா உணவகம் ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல திட்டமாக அமைஞ்சிருக்கு. நல்லா சுத்தமாக சுகாதாரமும் இங்கே இட்லி, தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாமே நல்லபடி நல்லா சுகாதாரமாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அம்மாவோட திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறோம். காலையில் இங்கே 1 ரூபாய் இட்லி சாப்பிட்றோம், 5 ரூபா பொங்கல். நாங்கள் இல்லாத போட்டவங்க இங்கே நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் அம்மா எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. 5 ரூபா பொங்கல் தராங்க, ஒரு இட்லி 1 ரூபாய். நாங்கள் இதை தான் வாங்கி சாப்பிட்றோம். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அம்மா என்றைக்குமே நல்லா இருக்கணும். நான் கூலி வேலை தான் செய்தேன், எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது. நான் அம்மா உணவில் ஒரு நாளைக்கு 3 வேளையும் அம்மா உணவில் சாப்பிடுதேன். எனக்கு அம்மா உதவி பண்ணியிருக்காங்க, இது எனக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா உணவகத்தில் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, வெளியே சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. எங்களுக்கு வசதியாகவும் இருக்குது, எவ்வளவோ மிச்சமாகுது. அம்மா உணவகத்துக்கு வந்தாங்க, நல்ல தரமான சாப்பாடு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நடுத்தர மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குதுங்க.
அம்மா உணவகத்துக்கு சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கோம். சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குங்க. அன்னலட்சுமியாக இருந்து அம்மா நல்லபடியாக எங்களுக்கு அமைச்சு தந்திருக்காங்க. நல்லா இருக்குங்க. அம்மாவுக்கு நன்றிங்க. ஐடி படிச்சுட்டு இருக்கேன். இப்போ டெய்லியும் காலையில் டைமுக்கு சமைக்க முடியாதனால இங்கே அம்மா உணவகத்தில் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். மனசுக்கு நிறைவாக இருக்கு, தரமாகவும் இருக்கு. இதன் சார்பாக அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏழை எளிய மக்கள் வயிறார உணவு உண்ணும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் அம்மா உணவகங்கள் பற்றிய விவரங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.